மாலை தூபம். அன்பான நேயர்களே, ஈவ்னிங் இன்சென்ஸ் மாலை தூபம் நிகழ்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உன்னதமான கால வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள உங்களோடு இணைந்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் என்னாகமம் 7ஆம் அதிகாரத்திலுள்ள காணிக்கைகளின் ஆழமான உண்மைகளை மிகச் சுருக்கமாக பார்க்கப் போகிறோம். முந்தைய பகுதியில 130 மற்றும் 70 சேக்கல் எடையுள்ள வெள்ளி பாத்திரங்கள் எப்படி கிறிஸ்துவின் முழுமையான மீட்பை காட்டுதுன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சரி, இன்னைக்கு நாம அந்த வெள்ளியிலிருந்து தங்கத்துக்கு மாறப்போறோம். இந்த தங்க பாத்திரங்கள் நமது ஜெப வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? முதலாவதாக, ஒவ்வொரு தலைவரும் 10 சேக்கல் எடையுள்ள தூய தூபவர்க்கம் நிறைந்த ஒற்றை தங்க கரண்டியை கொண்டு வந்தாங்க. எபிரேய மொழியில இதற்கு கப் அப்படின்னு பேரு, அதாவது குவிக்கப்பட்ட உள்ளங்கை. வேதத்துல தங்கம் தெய்வீக சுபாவத்தையும் தூபவர்க்கம் பரிசுத்தவான்களின் ஜபங்களையும் குறிக்குது. உங்க ஜபங்கள் வெறும் வார்த்தைகளா? இல்லைங்க, அவை தேவனுக்கு முன்பாக எழும்பும் இனிய நறுமணம். இந்த தூப கரண்டி வண்டியில ஏற்றப்படாம உடலோடு நெருக்கமாக ஒரு உள்ளங்கையில சுமக்கப்பட்டதுங்கிறது எவ்வளவு அழகான உண்மை பாருங்க. இரண்டாவதாக, இந்த 12 தங்க கரண்டிகளும் 12 அப்போஸ்தலர்களின் சாட்சியையும் அவங்க மூலமா உயரும் சபையின் ஜபங்களையும் குறிக்குது. இங்க ஒரு ஆழமான விஷயத்தை நாம் கவனிக்கணும். இந்த கரண்டி தூபத்தை உருவாக்குறதில்ல, அதை சுமக்கிறது மட்டுமே. நாமோ நறுமணத்தை சொந்தமா உருவாக்குபவர்கள் இல்ல. மாறாக கிறிஸ்து நமக்குள் வைக்கும் நற்கந்தத்தை உலகிற்கு சுமந்து செல்லும் வெறும் பாத்திரங்கள்தான். இறுதியாக 12 கரண்டிகளின் மொத்த எடை 120 சேக்கல்கள். வேதத்துல 120ங்கிற எண் மிகப்பெரிய திருப்பு முனைகளை குறிக்கும் ஒரு அதிசயமான எண். இந்த 120 என்ற எண் வேதத்துல என்னென்ன ஆச்சரியங்களை ஒளித்து வச்சிருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அதை நாம் அடுத்த பகுதியில் ஆராய்வோம். ஆக, வெள்ளி நமது மீட்பை பேசுது. தங்கமோ தேவன் நமக்குள் வைத்திருக்கும் ஜபத்தின் நறுமணத்தை பேசுது. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய கரங்களில் ஜபத்தின் நறுமணத்தை சுமக்கும் அழகிய தங்கக் கரண்டிகளாக மாற வேண்டும் என்பதே என் அன்பான அழைப்பு.